வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் பப்பாளி பழம் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொண்டிருந்தாலும் பப்பாளி பழங்களை நம்ம ஒரு சில உணவுகளோடு இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது சாப்பிடக்கூடாத ஒரு சில நபர்கள் சாப்பிடும்போது நிறைய தீமைகளை அது நமக்கு ஏற்படுத்தும். இப்போ நம்ம பப்பாளி பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா 3லிருந்து 5 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்போதுமே நம்ம உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிடணும். இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பப்பாளி பழங்களை 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நம்ம எப்படி இந்த பப்பாளி பழம் நமக்கு தீமைகளை ஏற்படுத்துது அப்படின்றது தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். முதல்ல நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் மற்றும் பால் பொருட்களோட பப்பாளியை நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட பப்பாளியை சேர்க்கக்கூடாது. பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் அப்படின்ற அந்த நொதிகள், அந்த என்சைம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும். இதனால் செரிமான அசௌகரியம் ஏற்படும். சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியில் இருக்கக்கூடிய சத்தையும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் பப்பாளி சேர்த்து ஜூஸ் ஆகி குடிக்கிறதும் உண்டு. ஆனால் பாலில் மட்டும் அல்லாமல் பாலிலிருந்து பெறக்கூடிய தயிர், யோகாட், வெண்ணெய் போன்ற பொருட்களையுமே பப்பாளியில் சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. இதனால் வயிற்று வலி உபாதை உங்களுக்கு அதிகரிக்கலாம். வயிறை குளிர்ச்சியாக வைக்கிறது, வயிறு உபாதைகளை தடுக்கும் அப்படின்றதால உணவு எடுப்பதிலுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். அதனால் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தோட நீங்கள் இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் சேர்க்காதீங்க. பப்பாளி பழத்தோட நீங்கள் புரத உணவுகள், புரோட்டீன் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம் சில ப்ரோட்டீன்ஸை ஜீரணிக்க விடாமல் தடுக்கலாம். ஸோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை அதனால தான் நம்ம சேர்க்கக்கூடாது. அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துடணும். குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதனால் செரிமான பிரச்சனைகளான வயிற்று உப்புசம், அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல் போன்ற தொந்தரவுகள்லாம் நமக்கு ஏற்படலாம். குறிப்பாக செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருபோதும் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸோட, அதாவது உயர்த்த புரத உணவுகளோட பப்பாளி பழத்தை நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் உங்களுடைய செரிமான மண்டலம் வீக் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளி பழத்தோட நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம் போன்றவற்றை நம்ம சேர்த்து சாப்பிடுவது செரிமான அமைப்புகளை நமக்கு பாதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது புளிப்பு சுவை ஏற்படும். இதனால தான் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வரலாம். ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகம் இருக்குது. இது நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை உங்களுக்கு உண்டாக்கலாம். பப்பாளியை நீங்கள் எப்போதும் ஃப்ரூட் சாலட்டாக எடுத்துக்கொள்ளும் போது சிட்ரஸ் பழங்களோட மட்டும் பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பப்பாளி பழத்தோட நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்து எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் உங்களுக்கு செய்யும். வெள்ளரிக்காய் அதிக அளவு நீர் சத்து கொண்டது. இது பப்பாளியோடு சேரும்போது செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். குறிப்பாக வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால இது இரண்டையுமே ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் நீங்கள் எடுக்க வேண்டாம். காலையில் நீங்கள் வெள்ளரிக்காய் சாலட் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2 அல்லது 4 மணி நேரங்கள் கழித்து கூட பப்பாளி சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பப்பாளியும் வெள்ளரிக்காயும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட, ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சிலர் உணவுகளை சாப்பிடும்போது அது கூட சைட் டிஷ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் ஃபுட்ஸ் தான் அது கூட சேர்த்துக்குவாங்க. அந்த பழக்கமே முதல்ல ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவே நமக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். அப்போ நாம் பழங்களோட இன்னும் ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டோம்னா அது இன்னமும் நமக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ எண்ணெயில் வறுத்த பொறுத்த உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வயிற்றுக்கு எரிச்சலை உண்டாக்குங்க. பொரித்த உணவுகளில் அதிக கொழுப்பு இருக்குது. பப்பாளியோடு அது சேரும்போது செரிமானமின்மை மற்றும் வயிற்று அசௌகரியத்தை அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். பொதுவாக வறுத்த உணவுகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலில் அதனோட பழங்களையும் தவிர்க்கிறது தான் பாதுகாப்பானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆயில் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை எப்போதும் சேர்க்கக்கூடாது. காரசாரமான உணவுகளோட பப்பாளியை நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதாவது ஸ்பைசி
ஸ்பைசியான ஃபுட்ஸ் கூட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. காரமான உணவுகளுடன் அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததும் பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த காரம் வந்து தணிக்கப்படும் அப்படின்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோடு சாப்பிடுவது வயிற்றுக்கு கெடுதல் தான். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். காரமான உணவுகள் வயிற்று பகுதியை எரிச்சல் அடைய செய்யும். பப்பாளியோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தில் அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால் பப்பாளியோட ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமான உணவுகளையோ அல்லது பப்பாளி அதாவது நீங்கள் காரமான உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனேயே பப்பாளி வந்து சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் வேணாம். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பழக்கத்தையே நீங்கள் கைவிட்டு விடுவது நல்லது. பப்பாளி பழத்தோட நீங்கள் அதிக இனிப்பு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதுவுமே உங்களுக்கு தீமைகளை தான் விளைவிக்கும். சிலர் வந்து பப்பாளி பழத்தில் இனிப்பு சேர்க்க விரும்புவாங்க. அதனால் பழங்களை நறுக்கி அதன் மேலே சர்க்கரையானது தேன் கலந்து எடுக்கலாம். இப்படி செய்வது இயற்கையான செரிமானத்திற்கு இடையூறு விளைவிக்கும். இதனால் வயிற்று உப்புசம் ஏற்படலாம். பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பழத்தை அப்படியே சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது. பப்பாளி காயாக எப்போதுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை பழமானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த நபர்கள் என்னென்ன பிரச்சனை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்ப்போம். ஒருவேளை அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தீமைகள் தான் மறுபடியும் ஏற்படும். அந்த ப்ராப்ளத்தை அது இன்னும் அதிகப்படுத்திடும். அந்த வகையில் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போதெல்லாம் வந்து பலர் லேட்டெக்ஸ் ஒவ்வாமையால் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பப்பாளி வந்து சாப்பிட்றது தவிர்க்கணும். அவங்க வந்து பப்பாளி பழங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பப்பாளி இருக்கக்கூடிய கைட்டினேஸ்கள் எனப்படக்கூடிய அந்த என்சைம் வந்து லேட்டெக்ஸ் புரோட்டீன்களோட வினைபுரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால் உடலில் தடிப்புகள், வீக்கம், தும்மல், இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம், கண்களில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதாவது சுவாசம் தொடர்பான அலர்ஜியும் இருக்கும், ஸ்கின் அலர்ஜியுமே இருக்கும். சிலருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட உணர முடியாது. அதுவே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த கொமட்டல்லாம் வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் பப்பாளி எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா பப்பாளியை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மேலும் சோர்வு, மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறிகுறிகளை இன்னும் அது மோசமாக்கும். எனவே ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் பப்பாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் அப்போ தான் விடுபட முடியும். கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பப்பாளியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து அதிகம் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அது ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்களினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். இது சிறுநீர் கழிக்கிறத உங்களுக்கு கஷ்டமாக்கிடலாம். எனவே சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னாலும், கிட்னியில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் பப்பாளியை தவிர்க்கிறது தான் நல்லதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பப்பாளி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, புரதச்சத்துக்கள், கால்சியம், இந்த மாதிரி அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இருந்து பப்பாளி பழம் நமக்கு மருத்துவ நன்மையை கொடுத்தாலும் இந்த மாதிரி சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்களோடு சேர்த்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ, சாப்பிடக்கூடாத நபர்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ தீமைகள் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். நீங்களும் கவனமாக இருங்க. உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.